விஜயகுமார் சம்மங்கரை. நான் பெங்களூரில் ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் எழுத்தாளராகவும் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். நான் 2 புத்தகங்கள் வந்திருக்கு. தில்லை அவர்கிட்ட கிளாஸ் 10 வருடங்களுக்கு முன்னாடியே நான் பண்ணியிருக்கேன். நான் அதில் இருந்து அப்புறம் ப்ராக்டிஸ் ஆன் அண்ட் ஆஃப் இருந்திருக்கு. ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்னாடி அவரை மீண்டும் ஜெயமோகனோட புதிய வாசகர் சந்திப்பில் மீண்டும் அறிமுகம் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் அவரோட கிளாஸஸ் மறுபடியும் அட்டன் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அதுக்கப்புறம் அந்த 5 வருடங்களாகவே ப்ராக்டிஸ் ஒரு நாள் விடாமல் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் 99% ப்ராக்டிஸ் விட்டதே கிடையாது. இதில் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பல இது சொல்ல முடியும். அப்படின்னாலும் சில விஷயத்த ரொம்ப குறிப்பிட்டு சொல்லலாம். ஒன்று ஹெல்த். ஸோ இந்த ஹெல்த் இம்பேலன்ஸ் இது ஒரு 40 வயதுகளில் வர்றதுக்கூடிய அதிக வாய்ப்பு இருந்தாலும் அந்த ஹெல்த் இம்பேலன்ஸ் நடக்காமல் நம்ம பார்த்துக்க முடியும். உதாரணமாக பிபி, பிளட் ப்ரெஷர், சுகர் இம்பேலன்ஸ் அதெல்லாம் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ப்ராக்டிஸ் இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் ஸ்டிக் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ அது ஒரு டிசிப்ளின்குள்ளே நம்ம வர்றோம். அந்த டிசிப்ளின்குள்ளே வர்றதுனாலேயே இந்த இம்பேலன்ஸ்லேருந்து நம்மளால் தப்பிக்க முடியுது. டெய்லி பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 10 மணி நேரமாவது குறைந்தபட்சம் எனக்கு வேலை இருக்கும். எனக்கு அதிகபட்சமாகவும் 12 மணி நேரம் வேலையெல்லாம் இருக்கும். லாகின் லாக் ஆஃபே அப்நார்மல் டைமில் தான், அன்காட்லி டைமில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் இஷ்யூஸ்லாம் இருந்ததுன்னா இட் வில் எக்ஸ்டெண்ட் மிட் நைட் ஆர் சம்டைம்ஸ் வி ஹேவ் டு ஓவர் நைட். அந்த மாதிரி அந்த மாதிரி கண்டினியூஸாக நடந்துகிட்ருக்கிறப்ப ஸ்டிக்கிங் டு அ ப்ராக்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். நான் பர்டிகுலர்லி நம்ம ஒரு க்ரியேட்டிவ் ஃபீல்டு, அதாவது எழுத்து உலகத்துலேயோ இல்லை கலை உலகத்துலேயோ நம்ம இருக்கிறோம் அப்படின்னம்னா நம்மளோட மென்டல் பேலன்ஸ் அதுக்கு ரொம்ப முக்கியம். நான் எழுதக்கூடிய சிறுகதைகள்லேயே அது நான் உணர்ந்திருக்கேன். அது ரெஃப்ளெக்ட் ஆகும். அந்த பேலன்ஸு ஆழமான கதைகளாவது எழுத முடியும். எல்லாத்துக்கும் இருக்கிறது அந்த ஆஃபீஸ் டென்ஷனை வீட்டில் காமிக்கிறது, குழந்தைங்க மேலே காமிக்கிறது, அப்போ வீட்டுக்காக குழந்தைங்களுக்காக வேலைக்கு போய் சில வேலைக்காக வீட்டில் இருக்கிறவங்கள துன்புறுத்துகிற அந்த ஒரு சுச்சுவேஷன் அதை நாமளே க்ரியேட் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னா ஒரு ப்ராக்டிஸில் இருக்குது. நான் தில்லையோட பிராணாயாமா அடிப்படை கிளாஸஸை அந்த ப்ராக்டிஸ் பயிற்சியை யார் அதை எடுத்திருந்தாலும் அதை ஸ்டிக் பண்ணிக்கிங்க அப்படின்ட்டு நான் உறுதியாக கேட்டுக்க விரும்புகிறேன். நான் கண்கூடாகவே பார்க்குறதுனால அதை என்னால் சொல்ல முடியும். 1 or 2 years பண்ணிவிட்டு விட்டுற வேண்டாம். ஸ்டிக் டு த ப்ராக்டிஸ். க்ரியேட்டிவ் ஃபீல்டில் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ராக்டிஸில் இருக்கிறது நம்மளுக்கு நல்லது. இன்னொரு விஷயம், எனக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் அப்படின்னா அஃப்கோர்ஸ் தில்லைக்கு பண்ணணும். தில்லை ஒரு ஆசிரியராகவோ ஒரு குருவாக, நண்பராக பல இக்கட்டான சூழ்நிலையில் கூட வந்திருக்காரு. ஹீ இஸ் ஆல்வேஸ் அவைலபிள் ஃபார் அ கன்சல்டேஷன் ஆர் திஸ் லிட்டில் சேட். ஒன்று தில்லை சாரை பார்க்குறப்ப he himself is a balanced person. ஸோ அந்த ஆரா நம்ம பார்க்க முடியும். அவருக்கு தேங்க்ஸ். அவரோட இன்னொரு செயல்பாடு இந்த கற்கை நன்றி ப்ரோக்ராம், அதில் பல வாலண்டியர்ஸ் பல பேர் இருக்கிறாங்க. நானும் ஒரு சின்ன லெவலில் அவரோட இன்வால்வ் ஆகிட்டு இருக்கேன். அந்த கற்கை நன்றி ப்ரோக்ராம் இட்ஸ் பியூர்லி ஃப்ரம் ஹார்ட். அந்த மாதிரியான ஒரு மாணவர்களை படிக்க வைக்கிற அந்த இது இட்ஸ் எமோஷ்னல். இஃப் யூ நீங்கள் உண்மையாக அந்த கற்கை நன்றி ப்ரோக்ராம் பார்த்து அந்த ஸ்டூடெண்ட்ஸோட டெஸ்டிமனிஸ் அண்ட் அவங்க என்ன மாதிரி சூழ்நிலையிலேருந்து அவங்க படிக்க வந்திருக்கிறாங்க, அதுக்கு கற்கை நன்றி ப்ரோக்ராமோ இல்லை தில்லை ஒருங்கிணைக்கிற அந்த உதவித்தொகை இதை நீங்கள் நேரில் பார்க்கணும். அதை பற்றி மேலும் பேசணும்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் அன் எமோஷனல். அந்த ப்ரோக்ராமுக்காக அதனோட வாலண்டியர்ஸ்க்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்கிறேன், தில்லை உட்பட. தேங்க்யூ.